உணவுப் பொருட்களுடன் பொலித்தீன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் ஏற்படுகின்ற தீமைகள் பற்றி இப்பொழுது இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக நாங்கள் சூடான எந்த ஒரு உணவுப் பொருளையும் பொலித்தீன் பிளாஸ்டிக்குடன் சேர்த்து பயன்படுத்துகின்ற பொழுது அந்த பொலித்தீன் பிளாஸ்டிக்கிலே காணப்படுகின்ற ரசாயன பொருட்கள் மைக்ரோ பிளாஸ்டிக், நனோ பிளாஸ்டிக் என்ற மிகவும் நுண்ணிய பிளாஸ்டிக் துணிக்கைகளாக வெளிப்பட்டு உணவுப் பொருட்களுடன் சேர்ந்து விடுகின்றன. அவ்வாறு சேர்வதனூடாக அவை நாளாந்தம் எமது உடலுக்குள் சென்று காலப்போக்கில் பல்வேறு புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்கின்றன. எனவே எந்த காரணம் கொண்டும் சூடான எந்த உணவுப் பொருட்களையும் பொலித்தீன் பிளாஸ்டிக்கோடு நாங்கள் சேர்த்து பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது தண்ணீர் போத்தல்கள், சோடா போத்தல்களுக்கும் பொருந்தும். நாங்கள் தண்ணீர் போத்தல்கள், சோடா போத்தல்களை காட்சிப்படுத்தி வைப்பதற்காக வெயில் படுகின்ற வெளிகளில் வைக்கின்ற பொழுது அங்கேயும் இதே மாதிரியான பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக், நனோ பிளாஸ்டிக் உருவாகி கேன்சர் உருவாவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஆகவே அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக உணவு பாசல்களை கட்டுகின்ற பொழுது இயற்கையான வாழை இலைகள் சற்று வெப்பப்படுத்திவிட்டு அவற்றை பாசல் செய்வதற்காக பயன்படுத்துவது உசிதமானதாக இருக்கும். அதே போன்று தற்போதைய காலங்களிலே லஞ்ச் பாக்ஸஸ் ஃபுட் கிரேட், அதாவது உணவு தரத்துக்குரிய மெழுகு பூசப்பட்ட, வெக்ஸ் பூசப்பட்ட பெட்டிகள் சந்தைகளில் காணப்படுகின்றன. அவற்றை நீங்கள் பயன்படுத்தி உணவை அதில் பாசல் செய்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் தட்டுகளிலே உணவை பரிமாறுகின்ற பொழுது எந்த காரணம் கொண்டும் நீங்கள் லஞ்ச் ஷீட் பயன்படுத்த வேண்டியது தேவையில்லை. அவ்வாறு பயன்படுத்துவதும் இந்த மைக்ரோ நனோ பிளாஸ்டிக்களை உருவாக்குவதற்கான ஒரு காரணமாக இருக்கும். அந்த தட்டை சுடுநீரில் நன்றாக கழுவிய பின்னர் அந்த தட்டிலே உணவை பரிமாறுவது தான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். அதைவிட நீங்கள் இந்த குழம்பு கறி அதுகளை கட்டுகின்ற பொழுது சிறிய டுஷி பேக்கை பயன்படுத்துவீர்கள். அதுவும் மிகவும் ஆபத்தானது. என்னளவுக்கு அவ்வாறு கட்டுவதை தவிர்த்து அதற்கான சில ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் காணப்படுகின்றன. அவற்றை மாத்திரம் பயன்படுத்துவது உசிதமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அவற்றை மெட்டல், உலோகத்தால் செய்யப்பட்ட கண்டெய்னர்ஸ் அவைகள்ட வருகின்ற நுகர்வோரிடம் இருந்தால் அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். எந்த சந்தர்ப்பத்திலேயும் பிளாஸ்டிக் பொலித்தீனுடன் நீங்கள் அவற்றை இணைத்து பயன்படுத்தும் போது, சூடான உணவுப் பொருட்களை பயன்படுத்துகின்ற பொழுது அது மைக்ரோ பிளாஸ்டிக், நனோ பிளாஸ்டிக்கை உருவாக்கி கேன்சர் ஏற்படுவதற்கான தோற்றப்பாடுகளை, சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.